ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் தான் உங்கள் ஆந்தைக்கன் பேசுகிறேன். ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம வீடியோ விமர்சனத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குட் பேட் அக்லி படத்தோட விமர்சனம். படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம அஜித் வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டராக இருக்கார். ஸோ அவர் கேங்ஸ்டராக இருக்கனால அவங்க ஃபேமிலியில் சில பல பிரச்சனைகள் வருது. ஸோ அதனால் வந்துன்னா அவர் இந்த கேங்ஸ்டர் லைஃபே நமக்கு வேணான்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு போயிடுறாரு. ஜெயிலுக்கு போயிட்டு வரப்போ அவங்களோட ஃபேமிலியில் என்னென்ன பிரச்சனை வருது, அவருக்கு என்னென்ன பிரச்சனை வருது, அதெல்லாம் எப்படி நம்ம ஏகே சால்வ் பண்ணார் அப்படின்றதான் இந்த படத்தோட முழு கதை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், படத்தில் ப்ளஸ் நம்ம பார்க்கலாம். இந்த படத்தோட பெரிய பெரிய ப்ளஸ் வந்து ஏகே தான். படம் முழுக்க வந்து ஏகே தான் வந்து ஸ்வாங் பண்ணுறாரு. ஒவ்வொரு மூமெண்ட்டும் தியேட்ரிக்கல் மூமெண்ட்டு தான். எப்படின்னா, நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து ரசிகர்கள் வந்து எங்கெங்கே அஜித்தை எப்படி காட்டினா அவங்க வந்து தியேட்டரில் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு சீனாக கரெக்டாக அடுத்தடுத்து அப்படியே வைக்கிறாரு. எப்படின்னா, எல்லாருமே படத்தில் வந்து அஜித்தை பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க. அஜித்தோட பில்டப்பு தான் படம் ஃபுல்லாக. பில்டப்பு, ஸ்லோ மோஷன். எப்படின்னா நம்ம அஜித்தை வந்து எப்படி பிடிக்கும், அஜித்தை எப்படி காட்டினா மக்கள் ரசிப்பாங்க, முக்கியமாக ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிக்குன்ற கரெக்டாக அந்த இதை நம்ம ஹல்ஸை பிடிச்சி கரெக்டாக கொண்டு போகிறார் படத்தை. படத்தில் அடுத்து வந்து ரொம்ப நம்மளை ரசிக்க வைக்கிறது வந்து அர்ஜுன் தாஸ் தான். அர்ஜுன் தாஸ்க்கு வந்து 2 விண்டேஜ் சாங் கொடுத்துருக்காரு. அந்த 2 சாங்லையும் அர்ஜுன் தாஸ் நல்லாவே டான்ஸ் ஆடுறாரு. முக்கியமாக அவரோட வைப் எப்படி இருக்குன்னா, தேட்டரில் இருக்க அவ்வளோ ரசிகர்களும் வைப் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு எல்லாரும் ரசிக்கிற மாதிரி இருக்குது. இந்த படத்தில் அர்ஜுன் தாஸ் வந்து அஜித்துக்கு அடுத்து முக்கியமாக நம்ம எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி அர்ஜுன் தாஸ் நடிச்சிருக்காரு. அடுத்து வந்து படத்தில் வந்து நம்ம பிரசன்னா, நம்ம சுனில், அப்புறம் பிரபு அவங்களாம் நடிச்சிருக்காங்க. அவங்களாம் பெரிய கேரக்டரில். சுனில் மட்டும் அங்கங்கே அஜித் கூட இருக்கனால ஒரு சில சீன்களை நம்மளை ரசிக்க வைக்கிறாரு. எப்படின்னா, அவர் காமெடியாக இருக்க மாதிரி இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல அவரோட ஃபைட்டு இதெல்லாம் நம்மளை ரசிக்க வைக்குது. அடுத்து வந்து படத்தில் இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு வாட்ஸ்அப் சீனும் கடைசியில் ஒரு இன்ட்ரோல் பிளாக், அதை சொல்ல வேணாம், ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. கண்டிப்பாக தேட்டரில் எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க. அது மாதிரி படத்தில் வந்து கிளைமேக்ஸில் வந்து அஜித் நம்மளை ஃபுல்லாகவே ரசிக்க வைக்கிற ஒரு பெரிய சண்டையும் அதுலேயும் ஒரு 2 பாட்டு இருக்குது. அது எப்படின்னா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. அதான் ஃப்ரெண்ட்ஸ், மொத்தத்தில் எப்படி படம் இருக்குது அப்படின்னு கேட்டால் அஜித் ரசிகர்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கொண்டாடி தீர்க்கலாம். எப்படின்னா, நல்ல தேட்டரையும் நல்லா ஃபுல் கூட்டமாக அஜித் ரசிகர்கள் கூட்டமாக இருக்க தேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு எப்படின்னா, உங்களுக்கு அஜித்தை ரொம்ப பிடிக்கும், அஜித்தோட பில்டப்பு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த படம் வந்து முழுசுக்காக ரசிக்கலாம். படத்தில் வந்து ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே ரொம்ப அழுத்தமாக இல்லை. அப்படியே எப்படின்னா படத்துக்கு பில்டப்புக்காக ஸ்டோரி வச்ச மாதிரி தான் இருக்குது. முழுக்க அஜித்தோட ஸ்வாங் தான். நீங்கள் நம்ம சோஷியல் மீடியா யூஸ் பண்ணியிருந்தால் நம்மளாம் இந்த நிறையா மேட்சை பார்த்துருப்போம். நமக்கு பிடிச்ச நடிகர் வந்து ஒரு சில முக்கியமான சீனு நல்ல சீனை எடுத்து மேஷப் மாதிரி வச்சுருப்பாங்க. ஆனால் ஒரு படமே எப்படின்னா 2 மணி நேரம் 18 நிமிஷம் படம் ஓடினாலும் அந்த முழுக்க படமே ஒரு மேஷப்பாக இருக்கிறது இந்த படம் தான். அஜித் ரசிகர்கள் கண்டிப்பாக அந்த படம் பிடிக்கும். ஆர்டினரி ரசிகர்கள் வந்து உடனே பார்க்கலாம். படம் வந்து மோசம் இல்லை, நமக்கு எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல் அப்படியே படம் முடிஞ்சிருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை, நம்ம வீடியோ எப்படி இன்னும் நல்லா கொண்டு போகலாம் அப்படின்றத உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்றும் உங்கள் ஆதரவு எதிர்பார்க்கும் உங்கள் ஆந்தைக்கண்ணன். நன்றி, வணக்கம்.